கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்முடைய சிரசின் மேலே தங்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஏன்னா நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் 7 ஆசீர்வாதங்களை நிறைவாய் நமக்கு கொடுக்க போகிறார். மகனே மகளே என்று அழைத்து 7 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் யாக்கோப்பை ஈசாக்கு அப்படியாய் ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் தானிய குறைவு காணப்படலாம். உங்களுடைய கைடிச்சிற பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படலாம். அதனால தான் ஆண்டவர் நீ சொல்கிறாரு, வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. இவ்வளோ நாட்கள் ஒரு தரித்திர நிலைமை உனக்கு காணப்பட்டிருக்கலாம். இன்றையிலிருந்து அந்த நிலைமை மாறப்போகிறது. ஏன்னா இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் யாரெல்லாம் உன்னை எள்ளி நகையாடினார்களோ அவர்களெல்லாம் உன் பட்சமாய் கடந்து வந்து உன்னை பார்க்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எதெல்லாம் உனக்கு குறைவுபட்டதோ அதெல்லாம் நிறைவாக்கப்பட போகிறது. யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை சபிக்கிறவங்க அவங்க சபிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த சகோதரருக்கு நீ எப்படி இருப்பா? எஜமானனாக இருப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் இதை நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கீங்க. இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது எந்த இடத்துலலாம் நீங்கள் வெக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல இந்த ஆசீர்வாதங்களாம் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா, இந்த இடத்துல நான் வந்து இப்படி நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் கடந்து வருவார். இந்த 7 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். நான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் பட்டதை நான் அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. அது சொன்னதை செய்துவிட்டு திரும்புன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து ஜெபிக்கும் போது உங்களுடைய சகோதர சிநேகம் எல்லாம் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யும் போது அவங்களுடைய சிநேகம் உங்களுக்கு கிடைக்கிறதாய் காணப்படும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தில் நீ தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்தும்படியாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நாம் தலை குனிந்து தான் நடந்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா போகிறவங்களெல்லாம் அவனுக்கு என்ன செய்வாங்க? சல்யூட் படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு கொடுக்க போகிறார். வெறுமையாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாக்கோபு வெறும் கையோடு தான் கடந்து போனான். ஆனால் ஒரு பெரிய பரிவாங்களோடு கடந்து வந்தான். இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம்தான் அவன் செய்கிற எல்லா காரியங்களும் அவனுக்கு வாய்த்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உன்னை கனப்படுத்தி
உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேலே தங்கி தாபரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தான் ஆண்டவரே, யாக்கோபு செல்லுகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். வெறுமையான உடைய பாத்திரம் நிரம்பி ஒழிகிற பாத்திரமாக மாற்றப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்திருக்கீங்க, எனக்கும் கொடுத்திருக்கீங்க. இதை நாங்கள் சுதந்திரித்த ஆண்டவரே, நாங்கள் நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் எங்களை மாற்றி, எங்களை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றி நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதில் அயர்வதை மேல் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.